ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் அக்கா பாப்பாஸ் எல்லாருமே லீவுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், என்னென்ன ஃபன்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு டே ஃபுல் விலாக் பார்க்கலாம். டேலையும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். வீடியோ பார்க்குறதுக்குள்ளேயே நீங்கள்லாம் டயர்ட் ஆகிடுவீங்க, அந்தளவுக்கு அவங்க போட்ட ஆட்டம் இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் எல்லாருமே ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் நல்லா குளிச்சாச்சு. நல்ல முடி வளர்ந்துட்டு இவங்களுக்கு அதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைலையே மாற்றிட்டோம். அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். குளிக்கிறதுக்கே ஒரு அட்ராசிட்டி நடந்தது, அதெல்லாமே வீடியோ எடுக்கலை. ஸோ எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்காக சாப்பிட்றாங்களோ இல்லையோ, அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறனால எப்படியும் பசிக்கும். சரி, பழம் தானே கேட்குறாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு சர்வாவுக்கு பழம் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் அவங்களாவே சாப்பிட்ருவாங்க. இவனுக்கு தான் அப்பப்போ விளையாட்டு வாக்கில் அப்படியே ஏமாற்றி ஊட்டணும். அப்புறமா சர்வா சென்னையிலேருந்து வரும்போது டாய்ஸ் கொண்டு வந்தான். அதில் இதுவும் ஒன்று. இது கொஞ்சம் புதுசாக இருந்த உடனே அக்ஷிதாக்கும் தன்ஷிதாக்கும் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்களும் எடுத்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஜூஸ் போடுற கேம் விளையாண்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவன் அக்காவுக்கெலாம் என்னோட டாய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அக்ஷிதாவும் தன்ஷிதாவும் ஊர்லேருந்து வரும்போது எனக்காக கிஃப்ட் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அழகாக ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. சித்திக்கு இன்னொரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காளாம். என்ன கிஃப்ட்டுன்னு பார்ப்போம். நல்லா குண்டு குண்டா இருக்கே. அவன் கொஞ்சிறான். பெரிய பேப்பரா மடிச்சு வச்சிருக்காளே. டிராயிங். எம்மா, இதான் நானு. தலை மட்டும் பெருசா இருக்கு. தலைக்கு மேல யார் உட்கார்ந்துருக்கா? டான்ஸ் ஆடிட்டு இருக்கணும். சரி, அடுத்து என்னது? டெடி பேர். அது சித்திக்கு. நீ அக்காவுக்கு கொடுத்து விளையாண்டாதான் அக்கா உனக்கு தருவா. நீ அக்காவுக்கு ஏதாவது கொடுக்கியா? இது டெடி பேர். 2 பேர் இருக்காங்க. ஒரே ஹார்ட்டினா இருக்கு, பலூன் இருக்கு. இது யார் வரைஞ்சா? பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் மட்டும் பண்ணியா? அடுத்தது ரெயின்போ. வாவ், பக்கத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்கு. நீ தான் அக்காவுக்கு ஒன்றும் விளையாட கொடுக்க மாட்டேங்கிய, அப்புறம் எப்படி யாரும் உன் கூட விளையாட வருவோம்? வாவ், பார்பி. எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்ததா? இது ஃப்ரெண்ட்ஸா? இது டால்ஃபின். இது வந்து சிக்குவா. இது வந்து ஸ்னேக் பாய். அப்படி கார்ட்டூனா? அது பார்த்தாச்சு. இது பார்த்தாச்சு. சூப்பராக இருக்கு எல்லாமே. அடுத்து அக்ஷிதாக்கா ஏதோ கிஃப்ட் தரா பார்ப்போம். ரப்பர் பேண்ட்லாம் போட்டு வச்சிருக்கா பாரு. பறக்குது பறக்குது. ஏதோ உனக்கு எடுத்து அதே பண்ணிட்டு கலர் எப்படி கொடுத்துருக்காக்கா? ஆமா, டால்ஃபின். டால்ஃபின் அப்படி ஒயிட்டாக இருக்கும், மேலே பிளாக் கீழே ஒயிட் தான் இருக்கும். ஆமாம், இதுலேயும் பிளாக் கொடுக்கலாம். குட்டி குட்டி நீட்டி போகுது. அடுத்து இது என்னது? சித்தி பார்க்க வரேன். இது நிறைய கலர் பண்ணாமலே வச்சிருக்கா. அக்ஷிதா, இது தன்சியா, இது லக்ஸா. அடுத்து ரெயின்போ. ரெயின்போ அழகா இருக்கு. எல்லாத்துக்கும் அழகாக கொடுத்துருக்கா, பொம்மை இல்லை, முழுசா கலர் கொடுத்துருக்கு. டால்ஃபின் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பாரு. இது ஃபுல்லாக கலர் கொடுத்துட்டானே. எது கிரையான்ஸ் வச்சு கொடுத்துருக்கியோ? இது தன்சியா பண்ணி கொடுத்துருது மாதிரி இருக்குல்ல. எல்லாமே அழகா இருக்கு. தேங்க்யூ. இன்னுக்கா அல்ல, அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க. எப்போ எவ்வளோ அழகா பிடிச்சி விடுறோம். மசாஜ் பண்ற மாதிரி எங்க படிச்சிட்டு இருந்தா?
அம்மா சொல்லி கொடுத்துட்டு போடு. ஐயோ 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 அழகா அப்படி சொல்லுவா. ஐயோ 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 சரி டாக்டர் படிச்சிடும் போலயே. அப்பா விளையாட வரல என்ன நாள் செய்வோம் போலயே. இதான் சாக்குன்னு தனிச்சுதான் நீ காலை பிடிச்சு விடு, கையை பிடிச்சு விடு. செறிஞ்சு விடு, உங்களை மசாஜ் செறிஞ்சு விடு. நல்லா குத்து குத்துன்னு குத்துவான், அப்புறம் நல்லா தடவியும் கொடுத்துருவான். எப்ப எவ்வளவு அழகா தடவி விடுறான். காதுக்குள்ள என்னது போச்சு உனக்கு? இதான் ஜாக்குன்னு அந்த பையனை எப்படி யூஸ் பண்ணிக்கிறா பாருங்க. வாய்க்கெல்லாம் மசாஜ் பண்ணி விடு, இப்படி தேய்ச்சி விடு, தேய்ச்சி விடு. ஃபர்ஸ்ட் அக்கா பொண்ணு 2 பேரும் சரியான ஆட்டம் போடுவாங்க. ஃபுல் நேரமும் விளையாட்டு 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 தான். இப்போ அவங்களுக்கே டயர்ட் ஆகுற அளவுக்கு சர்வா ஆட்டம் போட்டிருக்கான். இவங்க 2 பேரும் டயர்டாகி போதும் விளையாண்டது ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் விளையாட வாங்க அக்கா விளையாட வாங்க அக்கான்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ அவன் எனக்கு கால் வலிக்குது கால் அமைக்கி விடு கை அமைக்கி விடுன்னு சொல்லிட்டு அவனை வந்து வேலை வாங்கிட்டு இருக்கா. வத்த குழம்பு ஆம்லேட்டா உனக்கு பிடிக்குமா? சரி சாப்பிடுமா? வந்து உட்காருங்க. ஒரு 20 மினிட்ஸ் தான் ஒரு கேம் விளையாடுவாங்க, அதுக்குள்ள அடுத்த கேமுக்கு மாறிடுவாங்க. இன்னைக்கு ஃபுல்லா செம்ம ஆட்டம். இது இன்னைக்கு விளையாண்ட ஒரு பாதி கேம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. சர்வாவுக்கு பசிக்கவே ஆரம்பிச்சிட்டான். அவனாவே போய் எங்க அம்மாட்ட அம்மா எப்போ சாப்பாடு ரெடி ஆகும்னு கேட்டு வந்துட்டான். இங்க இருக்கியா சொல்லி போறியா அதை மட்டும் சொல்லு அம்மாட்ட. சத்தமா சொல்லு கேக்கல. எங்க வீட்ல இருக்கோ நானா வேட்லா அம்மா அம்மா. அப்புறம் வெயில் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் ஷட்டில் விளையாடுவோம். மறுபடியும் சர்வா கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டுவான், அல்லது அவனுக்கு ஒரு குட்டி பேட் இருக்கு அதை வச்சு பால் போட்டு விளையாண்டுட்டு இருப்போம். இது எல்லாமே டெய்லி ரொட்டீன். அப்புறமா மார்னிங் கொஞ்ச நேரம் சம்டைம்ஸ் சீக்கிரமா எந்திரிச்சிட்டாங்கன்னா வெளியில போயிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க, அல்லது வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இன்டோர் கேம்ஸே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அகெயின் ஸ்கூல் ஒரு 10 days ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா மே மந்த்ல திருப்பி ஊருக்கு வருவாங்க. அப்போ இருக்கு விளையாட்டு. நைட்டு வீட்டில் இருந்து சும்மா டிவி பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ சர்வா அக்காவை சும்மா விளையாட்டுக்குன்ட்டு வயிற்றுலேயே குத்தி விட்டான். இந்த டிவியில் வர்ற கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு குத்துனா வலிக்காது, நான் தான் ஸ்ட்ராங் வீரம் அப்படின்லாம் குட்டீஸ்க்கு வந்து ஒரு எண்ணம் வந்துட்டு சர்வா அப்படிதான் சும்மா நின்றுட்டு இருப்பான், திடீர்னு குத்தி விட்டுருவான். அது அக்ஷிதாமணிக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுட்டு அவள் சும்மானாலும் ரொம்பலாம் அழமாட்டா. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சோகமாயிட்டா, அளவும் இல்லை எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா. வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு எல்லாரையும் தூங்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் டேலேருந்து மறுபடியும் எப்பவும் போல விளையாட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த நீமோ மூவி வந்து சர்வாவோட ஆல் டைம் ஃபேவரட் மூவியா மாறிடுச்சு. டெய்லியும் ஒரு 2 times ஆவது பார்த்துருவான். மூவி ஓடலைன்னா நம்ம அவனுக்கு நீமோ கதையை சொல்லணும். அதுக்கு நீ மூவியே பாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு டிவியே ஃபுல் டைமும் போட்டே வச்சிடுறது. டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறமா அக்காவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கியாச்சு. இந்த கிட்ஸை வந்து 24/7 என்கேஜாக வைக்கிறதுக்கு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஒன்றும் கூகுளில் பார்த்து எதையாவது ஒன்று செஞ்சிட்டே இருக்கணும். டாய்ஸ் எவ்வளோதான் இருந்தாலும் அது வந்து ஒரு 1 hour தான், அதுக்கு மேலே அவங்களுக்கு போர் அடிச்சிடும். குட்டீஸோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா PLCTPLs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.